கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தில் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆவின் கனியை பற்றி படிச்சுட்ருக்கோம். அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த மூணையும் நம்ம படித்தோம். மூணும் ரொம்ப ஆண்டவர் தரக்கூடியது தான். ஆண்டவர் தர்றதை நம்ம அந்த கனி கொடுக்கணும்னா ஆண்டருடைய கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 9ஐயும் நம்ம படிக்கலாம். நம்ம படிக்கும்பொழுது ஆண்டருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம பொறுமையாக நம்ம தியானித்து நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்ம வழி நடத்துவார்னு சொல்லி நான் விசுவாசத்தோட ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை செய்து முடிக்க வளமுள்ள தேவன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் சொன்னார். ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த அன்பில் நிலைச்சிருக்கணும்னார். அன்பு ஆண்டுடைய அன்பு தான். ஆண்டுடைய அன்பில் நம்ம அதில் இருக்கும்போது நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாத வாழ்க்கை நம்ம வாழும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க முடியும். பவுல் தான் சொல்லுவார், எந்த காரியமும் என்னுடைய தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நாம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடிஞ்சதுனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அதை தரதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம இந்த வசந்த தியானிக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளும் நமக்கு கற்றுத்தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்குற தேவன் நம்மளோட கூட பேச நாட்டிலும் ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேசணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாதென்று பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட உங்களுடைய அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாட்களிலும் தகப்பனே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரவேசித்து நடத்துவதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்ற விதமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்ந்து உண்மை சந்திக்க ஆயத்தப்பட அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனமாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய சரீரத்திலும் எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரை நீங்கள் பேசி எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி நடத்த பொருட்காக நன்றி. கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டவரை ஊற்றாய் இந்த வசனங்கள் இருக்க நீ கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றும் ஆசிரியர் பொருட்படுத்திக்கொள்ளும். நீங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி ஆவியானவர் எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக நமாயம் எல்லாம் செலுத்துவோம். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை பாடி துதிச்சு வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். முன்னோர்கள் உன்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்து. நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வச்சதுனால நமக்கு விடுதலை கிடைக்கலாம். நாம் நம்பிக்கை வைத்தாலும் ஆண்டவர் தருவார். நம்பிக்கைங்கிறது ஆண்டவர் மாத்திரம்தான், ஆண்டவர் மீது மாத்திரம்தான் நம்ம வைக்கணுங்கிறது தான் இந்த பாடல். பாடி துதிப்போம். மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று
செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சீரை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயமெடுத்தார். பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயமெடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயமெடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயமெடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. நடுவே பவுலன்று வார்த்தையால் பலனடைந்தார். புயல் நடுவே பவுலன்று வார்த்தையால் பலனடைந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்த்தார் அனைவரையும். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்த்தார் அனைவரையும். அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை.
ஆவியின் கனியை பற்றி தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், மூணையும் தியானித்தோம். 3 வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியது தான். ஆண்டவர் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லி முதலாவது இருந்தாலே போதும், மற்ற எல்லாமே ஆண்டவர் நடத்தக்கூடியவர். பவுல் அதை தான் சொல்றார். எந்த காரியமானாலும் சரி, எந்த உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் எதுவானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம தியானிக்கணும். அப்படி அன்பு எப்படி இருந்தது பாருங்கள். பவுல் எப்படி அன்பு வச்சுருந்தாரோ அதுபோல் நம்ம அன்பு வந்து ஆண்டுகிட்ட தான் அந்த அன்பை வச்சுருக்கும்போது அவர் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நமக்கு தரக்கூடியவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நிறைவானதை தரக்கூடியவர். அதனால் அந்த நிறைவானவரை தான் நம்ம தியானிக்கும். இப்போ 4வது பாருங்கள், நீடிய பொறுமை. அடுத்தது 5வது தயவு, 6வது நற்குணம். இந்த 3ஐயும் தான் இன்றைக்கி தியானிக்கலாம். நீடிய பொறுமை அப்படிங்கிற நீடிய பொறுமை அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தோடனே வந்து நமக்கு அந்த நீடிய பொறுமைங்கிறது வந்து நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா வந்து நிறையா மிஷினரிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீடிய பொறுமையாக இருந்தவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கோம். நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி. அதனால் நமக்கு இருக்குதா இன்றைக்கி? நமக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கனாக்கி நிறைய பேருக்கு அந்த பொறுமை, நீடிய பொறுமைங்கிறதுலாம் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு தரக்கூடியவர். இந்த நீடிய பொறுமையினால தான் நிறையா காரியங்களை சாதித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அந்த கீழ்ப்படிந்ததுனால நோவா குடும்பம் வந்து காப்பாற்றப்பட்டதுன்னு 1 பேதுரு 2:3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். அதில் வந்து பாருங்கள், நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சிது. அது நீங்கள் ஆதியாகமத்தில் படிக்கலாம். 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அவரோட பற்றி எல்லாம் இருக்குது. அவர் பேலை செஞ்சு எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார், அவங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் எப்படி வந்து ஆண்டவர் காப்பாற்றி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் வந்து எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னு பாருங்கள். நீடிய பொறுமையோடு நிறையா வந்து மழை இல்லை, ஒன்றும் இல்லாத நாட்களில் மழை வரும், அழிய போகுது, அதனால நீங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பிரசங்கம் பண்ணும்போது யாருமே கேட்கல. அவங்க வழியில் எப்பவும் இப்போ இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அழிக்க சித்தம் கொள்ளும்போது தேவன் வந்து நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்படி பாவம் செய்யும்போது நீ வந்து பிரசங்கம் பண்ணி செய்தார். யோனாவெல்லாம் அனுப்புனார் பார்த்தீங்களா. அப்போ மனம் திரும்பினாங்க, திருப்பி வந்து அதே மாதிரி போயிட்டாங்கன்னு வைங்க. அதே மாதிரி இந்த நோவா காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பெரிய கொடூரமான ஒரு பாவத்தில் இருந்ததுனால அந்த நோவாவை ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. அவரும் பொறுமையோடு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பொறுமையாக காத்திருந்து அவர் வந்து பொறுமையாக அவரும் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆண்டவரும் பொறுமையோடு காத்திருக்காரு. அப்போ ஆண்டவருடைய பொறுமை தான் நமக்கு வேணும். ஆண்டவருடைய பொறுமை இருந்தால் தான் அவர் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஏன்னா இவங்க பூரா சுத்தமான காரியங்களை தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த நாட்களில் அவங்க பிள்ளைங்க நல்லா பரிசுத்தமாக வளர்க்குறதுக்கு அவர் இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடச்சின்னு பார்க்கும். அப்போ அந்த கிருபை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இல்லைனாக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போவோம். ஏன்னா அவர் இலவசமாக தர்றது தான் கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுனால அந்த நோவா வந்து பாருங்கள் அவங்க குடும்பத்தை காப்பாற்றினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எது தவறு பண்ணோம்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது மற்றவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையினாலும் சரி, அதில் வந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம சரியான பாதையில் போகும் பொழுது நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்ட மாதிரி எவ்வளோ பெரிய அசுத்தமான வாழ்க்கையில் எவ்வளோ கொடூரமான காலங்கள்லாம் வந்தாலும் கூட நம்மளை காத்துக்கொள்ளதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால நோவாவை காத்த மாதிரி நம்மளும் கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னாக்க இப்படி காத்து நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அநேக பிள்ளைகளை எழுப்பதுக்கு நம்மளை பயன்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு தான் இந்த நோவாவை நம்ம படிக்கலாம். அவர் நீடிய பொறுமையோடு ஆண்டவர் இருந்தார், இவரும் நீடிய பொறுமையோட பிரசங்கம் பண்ணார். அடுத்து பார்த்திங்கன்னா கொலோசியர் 3:12 பார்த்திங்கன்னா தேவன் வந்து தெரிந்து கொள்கிறாருல, நம்மளை வந்து தேவன் தெரிந்து கொண்டாருனாக்கி நாம் வந்து நீடிய பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ வந்து ஒரு காரியங்கள் சொல்லும் பொழுது பார்த்திங்கனாக்கி அவங்க வந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டு அந்த காரியத்தில் அவங்க செயல்பட்டு அவங்க வந்து அந்த ஆண்டவர்கிட்ட வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டால் மாத்திரம்தான் அது சொல்ல முடியும். அது பவுல் வந்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்கிறாரு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நமக்கு நீடிய பொறுமை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீடிய பொறுமை வந்து ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அதை வந்து பவுலுக்கு யார் தந்தா? ஆண்டவர் அழைச்சதுனால அவர் கொடுத்தாரு. அப்போ நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு இருக்கணும். அதே டயத்தில் நம்முடைய ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சு
அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது நம்ம நீடிய பொறுமையோடு இருந்து அவர்கிட்ட என்ன பெற்றுக்கொள்ளணும்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீடிய பொறுமை அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு தரக்கூடிய காரியங்கள்னு தான் நம்ம வேதத்தில் நம்ம படிக்கும். அதனால் நிறையா காரியங்கள் பாருங்கள், நமக்கு நம்ம தேவைப்படுது, நம்ம கேட்குற நேரத்தில் கிடைக்காம ரொம்ப நாட்கள் நிறையா வருஷங்கள்லாம் கடந்து போகும்பொழுது நமக்கு கொஞ்சம் வேதனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீடிய பொறுமை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு நம்ம நீடிய பொறுமையோடு இருக்கும்பொழுது நமக்கு ஒரு நாளும் வெட்கப்படவே இல்லை. நம்ம பாட்டு படித்தோம் பார்த்தீங்களா? அதனால் ஒரு நாள் நம்மளுடைய முகம் வெட்கப்படாது. நம்ம எந்த இடத்துலையும் நம்ம கைவிடப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு பொழுதும் நம்மளை கைவிடுறதுக்காக தேவன் கிடையாது. நம்மளை அழைச்சிருந்தாருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சரியாக செஞ்சு முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். அதனால் அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நீடிய பொறுமையை நமக்கு தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம நோவா பெற்றுக்கொண்டாரில்ல, அதுபோல் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஜெயிப்போம். அடுத்தது தயவுங்கிறது நம்ம மனுஷங்கிட்ட தேடி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஓடுறதை நம்ம பார்க்கணும். நிறைய வாழ்க்கையில் பாருங்கள் அப்படி தான் தயவு மனுஷங்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட கிடைக்கிற தயவு வந்து ஒரு சில நேரங்கள் தான், சில நிமிடங்கள் தான் இருக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற தயவு தான் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்யும். அப்படிங்கிறத ஒரு 2 காரியம் சொல்கிறேன். ரோமர் 2:4 இருக்க அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம படித்தோம்னாக்கி தயவு வந்து நம்மளை வந்து குணப்படுத்தும், அவளை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரோமரில் எழுதுறதை நீங்கள் பார்க்கணும். ரோமர் நான் நிறைய திருப்பி சொல்கிறது தான். நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் நமக்கு புரிய செய்வார். ஏன்னா வந்து தயவு நம்மளை குணப்படுத்துதுன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறான காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நோயினாக்கி சரீரத்தில் வர நோய் மாத்திரம் இல்லைங்க. நம்முடைய இருதயத்தில் சரியான காரியங்கள் செய்யலைனாக்கி நம்ம சிந்தனையில் சரியாக இல்லைனாலே அதே ஒரு நோயை தானே வருது. சரி, நம்ம மூளையில் போய் வேறு எதையாவது போட்டு வேண்டாத நம்ம போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்க, அதனால மைண்டு இதாகி அந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குணப்படுத்தணும்னாக்கி ஆண்டோடைய தயவு நமக்கு இருக்கிறதுனால, தயவு நம்ம குணப்படுத்துறதுனால அதை அசட்டையாக எண்ணாதங்க. அது வந்து நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஐயோ இவர் என்ன இது சாதாரணமாக செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காங்க பார்த்தீங்களா? சிலர் வந்து அப்படி கிடையாது. நம்மளை குணப்படுத்துறது அவருடைய தயவு. அவர் தயவு வச்சு நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு. அதனால் தயவை காட்டி நம்ம சுகப்படுத்துறதுக்கு நம்மளை சுகம் வந்து ரொம்ப முக்கியம். சரீரத்தில் நல்ல சுகமாக இருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு செய்ய முடியும். மற்ற மனுஷங்களுக்கு செய்யணும்னாலும் சரி செய்ய முடியும். சரீரத்தில் உள்ள பாடுகள் நிறைஞ்சவங்க போகும்போது ஆண்டவர் வந்து சுகமாக்குறாரு. பிசாசு பிடிச்சவங்கள எல்லாத்தையும் ஏன் சுகமாக்குறாருன்னா சுகம் வந்து ரொம்ப முக்கியம். சரீரத்துக்கு சுகம் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை வந்து ஆண்டவர் தயவுனால நமக்கு ஏதோ நோய் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது அவர் குணப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதை வந்து ஒரு சாதாரணமான காரியமாக நம்ம எடுக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சுகப்படுது. அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம்னு சொல்லி படிச்சுட்டு திருப்பி வந்து அது ஏதோ ஏனோ தானன்ட்டு நம்ம சுகப்படுத்துறதுனால நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு அன்பு காட்டுற தயவு காட்டுற தகப்பன் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிறாரு, நமக்கு சுகம் தராருன்னு சொல்லி நம்ம இருக்கணும். அடுத்தது 2வது பார்த்திங்கன்னாக்கி கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் வந்து நம்ம இடத்துல வச்ச தயவு வந்து அவருடைய கிருபை வந்து மகா மேன்மையாக இருக்குது. அந்த மேன்மையை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். அவருடைய கிருபை தயவு எல்லாமே பார்த்திங்கனாக்கி அவருடைய கிருபை நமக்கு எப்படி தராரு? இலவசமாக தராரு. நமக்கு ஏதோ ஒரு பெரிய காரியங்கள் இருக்குது, நமக்கு பணம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது, இல்லாட்டா அவருக்குன்னு ஏதோ செய்வோம் அப்படிங்கிறதுக்காண்டி யாரையுமே தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது. எல்லாம் அவங்க வந்து ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிறவங்களை தேர்ந்தெடுக்காரு. அவர் வந்து ஒன்றுக்கும் உதவாதவங்களை கூட தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துறது தயவு தான். அவருடைய தயவு இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ஆண்டவர் தரக்கூடிய காரியங்கள். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவருடைய மேன்மையை நம்ம அறிஞ்சிடணும். அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு, நமக்கு எப்படி தயவு செய்கிறாரு, எப்படி அன்பு காட்டுறாரு, எப்படி கிருபை தந்து நம்மளை போஷித்து நடத்துகிறாரு அப்படிங்கிறது. இந்த மனுஷ மத்தியிலலாம் நம்ம வைக்கப்படும் பொழுது பார்த்திங்கனாக்கி ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை வந்து தேற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம உடைந்து போய் இருக்கும்பொழுது தான் பாருங்கள், நிறைய நேரத்தில் பார்த்திங்கனாக்கி ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் நம்மளோட கூட பேசினா மாத்திரம்தான் நமக்கு வந்து அந்த அன்பு தான் நம்மளை வந்து குணப்படுத்தும். நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை வந்து சுகப்படுத்தும். அதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிங்க
படிச்சிங்கன்னாக்கி தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. உங்களுக்கு பிரச்சனை எது இருந்தாலும் சரி, நோய் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மளை வந்து சுகப்படுத்தும். அதை வந்து நம்ம அதை மேன்மைப்படுத்தணும்னா தினமும் எழுந்திரிச்சு ஆண்டவரே நீங்கள் நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும். அவரை துதித்து பாடுற பாடல் நமக்கு தந்திருந்தால் நிறைய பாடல்கள் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் நிறையா. அந்த பாடல்களில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வசனங்கள் வசனத்தின் மூலமாக பாடல் எழுதவங்க நிறைய பாடல் எழுதுனாங்க. அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய காலையிலே எழுந்திரிச்சோன்னா படிக்கிறது, பாட்டு படித்து ஜெபிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தோம்னாக்கி ஆண்டவருடைய கிருபையை நம்ம இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். அந்த தயவு ஆண்டுகிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அவர்கிட்ட நம்ம அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம பயன்படுத்த அவருடைய தயவு நமக்கு தேவை. அது நம்ம பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். அடுத்தது வந்து 6வது நற்குணம்னாக்கி இதுவும் வந்து நமக்கு நல்ல குணங்கள் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னாக்கி குடும்பங்கள்லேயே பாருங்கள், நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னாக்கி இந்த நல்ல குணங்கள் இல்லாதனால அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் இழந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நல்ல குணம்தான் பாருங்கள், நம்ம குணசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஒரு நடத்தையில் இருந்தாலும் சரி, ஒரு பேசும்போதுனாலும் சரி, அந்த குணங்கள் நல்லா இருந்ததுன்னா மாத்திரம்தான் அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அவங்க வந்து நம்ம குணத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம பேசுகிற நம்ம ஒரு கதையை பேசுவோம், இல்லாட்டா ஏதோ ஒன்று சொல்லுவோம் பார்த்திங்களா, அப்பவுமே இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நம்மளுடைய பேச்சு, நம்முடைய ஒரு நடத்தையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நற்குணமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் ஆண்டவருடைய விருப்பம். இது வந்து கனிகள் கொடுக்குற வசனத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்ல குணங்கள் வந்து நமக்கு தேவை. அதுக்கு வந்து நம்ம அது இருக்குது 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். நிறையா அப்போ பவுல் காரியத்திலேருந்து தான் நம்ம படிக்க முடியும். ரோமர் 15:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் நற்குணத்தில் நிறந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு பவுல் வந்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு, அந்த மாதிரி பேசுகிறது போது அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருப்பீங்க, இந்த நற்குணத்தில் நிறைந்தவளாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் வந்து நிச்சயமாக அவங்கள நம்புகிறேங்காரு. இப்போ பவுல் வந்து என்ன இப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ இல்லாட்டா மற்றவங்க யாராவது ஒரு பிரசங்கம் பேசுகிறாங்கன்னு வைங்க, ஒரு பிரசங்கத்தை சொல்கிறாங்க, ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்கன்னா அந்த சத்தியத்தின் மூலமாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க. இல்லாட்டா வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட பேசுகிறதுக்கு அவங்க அர்ப்பணிப்பாங்க, அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம வந்து நிச்சயத்திலிருந்து தான் நம்ம வந்து ஒரு பிரசங்கத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு வசனத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்லும் பொழுது கேட்குறவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக கண்டிப்பாக ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம். நீங்கள் எப்படியும் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நல்ல குணத்தில் தான் நிறைந்தவங்க இருப்பீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் நற்குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க, கனி கொடுக்குறவங்களா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதே அந்த வார்த்தைகள் வந்து அவங்களோட கூட பேசி அவங்கள வந்து ஆண்டவர் பிள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம இந்த நல்ல குணங்களை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட காட்டுற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். பவுல் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி மற்றவங்களோட பேசும்போது அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது, அதை வந்து சரியான இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அவங்கள கண்டிப்பாக அதை ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு அவங்களோட கூட பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். நீங்கள் வந்து அதில் வந்து ஆண்டவருடைய வசனம் தான், வசனத்தை வச்சு நீங்கள் பேசும்பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறத மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நம்மளை பயன்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அதனால் அப்படி பேசுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு கூட நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்து வந்து அப்போஸ்தலர் 17:11 2வது பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயும் பாருங்கள் பவுல் தான் சொல்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வசனத்தை கேட்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வசனத்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா. சொல்லும் பொழுது நான் இப்போ சொன்ன பாருங்க, அது மாதிரி வசனத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோன்னு வைங்க, சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொண்டணும். அவங்க ஏற்றுக்கொண்டு இந்த வசனம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனம், இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்னமோ செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு மன வாஞ்சை வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வாஞ்சையோட கேட்காம சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம், இல்லாட்டா ஒரு பாடலை கேட்குறோம், அதில் வந்து ஏனோ தானோன்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க, வாஞ்சையோடு கேட்பாங்க. இல்லாட்டா வாஞ்சையோட கேட்டால் தான் வசனம் வந்து ஆண்டு பிரயோஜனப்படுத்த முடியும். ஏனோ தானோன்னு கேட்கறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாரு.
அப்போ மனவாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இடத்துல புறம் பார்த்திங்கன்னாக்கி அவர் சொல்கிற இடம் புறம் பார்த்திங்கன்னாக்கி இந்த வசனத்தை புறம் அவர் சொல்ல சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்னென்னா வேத வாக்கியங்களை தான் ஆராய்ந்து பார்க்காங்க. இப்போ நம்ம ஒரு பிரசங்கம் யாராவது பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த பிரசங்கத்தையும் நம்ம வசனத்தையும் வச்சு ஆராய்ந்து பார்க்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி நிறையா ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க, ஒரு போதகராக இருப்பாங்க, ரெவரண்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சொல்லும் பொழுது நமக்கு புரியாது, சில காரியங்கள் புரியாதுன்னா நம்ம படித்து அவங்க சொல்லும் பொழுது நம்ம கேட்டு அதை குறித்து வச்சுட்டு திருப்பி வேதத்தில் நம்ம இருக்குதா, இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படித்து இன்னும் அதிகமாக நம்மளோட கூட ஆண்டவர் பேசுகிறது நம்ம உணர முடியும். யார் மூலமானாலும் ஆண்டவர் பேசுவார் பார்த்தீங்களா. அந்த வேத வாக்கியங்களை இப்போ இவர் பவுல் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவன் ஆராய்ந்து பார்க்காங்க. ஆராய்ந்து பார்த்து இந்த வசனம் எவ்வளவு ஆண்டவர் கொடுத்த வசனம் இல்லை, இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மனவாஞ்சியோடு சொல்லி அந்த ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள்லாம் ஆராய்ச்சி பார்த்ததுனால மற்றவங்க இப்போ நம்ம அந்த இடத்த அவர் வந்து இடத்த சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நம்ம பார்த்திங்கனாக்கி நம்மளை எடுத்துக்கிட்டோம்னாக்கி மற்றவங்களை விட நம்ம வந்து குணசாலியாக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம குணங்கள்லாம் மாறும். அப்போ மாறுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை மாற்ற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மனவாஞ்சியோடு கூட அந்த கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து படிக்கும் பொழுதே நம்ம வந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அது என்ன ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்து பாருங்கள், ஒரு இதை கண்டுபிடிக்கணும்னாக்கி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அவங்க வந்து அதை ஆராய்ச்சி இதெல்லாம் கரெக்டாக என்னென்னு அதை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேதத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுறோம். நமக்கு இதுதான் சொந்தமானதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் திருப்பி வந்து அதை ஆராய்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இது என்னதுன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைய நமக்கு கற்றுத்தரதை நம்ம பார்க்க முடியும். அப்போ வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை நற்குணமாய் மாற்றுறதுக்கு அவருடைய வார்த்தை தான் நமக்கு போதும்னு சொல்லி பவுல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பவுல் செஞ்ச காரியங்களை தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல நடந்த காரியத்தை தான் அந்த அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறார். அப்போ அவங்க வார்த்தையினால எப்படி வார்த்தை தான் முக்கியம். அப்போ வேத வசனங்கள் தான் முக்கியம், ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அதனால் நீடிய பொறுமைனாலும் சரி, தயவு, நற்குணம், இது 3மே பாருங்கள் ஆண்டவர் தரக்கூடியது தான். ஆண்டவர் தந்தார்னா தான் நம்ம அதை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றக்கூடிய பிள்ளைங்களாம் நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தோடு கூட இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஆவியின் கனி இதெல்லாம், இந்த கனியெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். 6 படிச்சிருக்கோம், இன்னும் 3 இருக்குது. அப்போ வந்து பாருங்கள் 9 இருந்ததுனாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்லி நம்ம படிக்கவே நமக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியும். அப்படி நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த வசனத்தை மாத்திரம் இல்லைங்க, அது கூட ஆண்டவர் ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே இந்த குணங்கள்லாம் எனக்கு தேவை, இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஆவியின் கனி வந்து எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு கூட தான் நம்ம இந்த தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி சாதாரணமாக ஒவ்வொரு வசனத்தை படிச்சுட்டே போயிடுவாங்க. இது வசனத்தை படிக்கிறது வந்து ஒரு பெரிய காரியமே இல்லைன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் படிச்சுட்டு அப்படியே போகிறது இல்லைங்க, அதை ஆராய்ந்து இந்த நற்குணசாலியாக இருந்தாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாருல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த நம்மளோட கூட நிறைய பேசுகிறத நம்ம உணர முடியும். இந்த குணங்கள்லாம் தரதுக்கு இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணங்கள் அதெல்லாம் நம்ம அட்டவணை பண்ணி வச்சுக்கணும். அட்டவணை பண்ணி எழுதி வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தினமும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தரதை நம்ம உணர முடியும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல சரி பண்ணால் தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். நம்முடைய குணங்கள், நம்முடைய அன்பு, இந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நமக்கு இருந்தால் தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதையெல்லாம் நம்ம தரதுக்கு ஆண்டுட்டு நம்ம முதலாவது ஜெபிக்கணும். அதை அந்த ஆவியின் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த கனியெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற இந்த நாட்களில் ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வார். இந்த பிள்ளைகள்லாம் அர்ப்பணித்து இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது எல்லாமே நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாமே நமக்கு தேவை. அதை நம்ம வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொள்ள, அநேக பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாக மாற இன்னைக்கு ஜெபத்தோடு கூட அந்த வசனங்களை தியானிங்க. அந்த பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் இயேசுவே உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன்
பலனற்றவன், பலமுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆம் சுவாமி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை செய்ய உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உம்மாலை மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாய், வசனங்களின் மூலமாய் கனி கொடுக்குற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குணங்களை நீங்கள் தந்து வழிநடத்த வேண்டுமா. நீடிய பொறுமை, தயவு எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் பயன்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உடைய வளமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானது என்று அந்த வார்த்தைகளை நாங்கள் மனம் வாஞ்சையோடு இருந்து அதை ஏற்றுக்கொண்டு தகப்பனே அதை மேன்மைப்படுத்தவும், தகப்பனே அதை ஆராய்ந்து படிக்கவும் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் விடுதலை தருகிறவராய், குணப்படுத்துகிறவராய், பயன்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து அந்த நோவாவும் குடும்பமும் ஆசீர்வதித்தது போல எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. வல்லமுள்ள வார்த்தைகள் கடந்து சென்று ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன குறைவுகளாக இருந்தாலும், எந்த நோய் பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்திலே வைத்து நாங்கள் ஆண்டவரை ஒரு பொழுது எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பாடினது போல எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி எங்களை காக்கிற வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவ கிருபை இந்த நாட்களிலே அந்த தயவு எங்களுக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர், போக்கில் வரத்திலும் கூட இருக்கீங்க. எல்லா விதமான காரியங்களையும் எங்களை செயலாற்றி எங்களை நடத்தி செல்கிறீங்களே நன்றி சுவாமி. எங்களை சுகம் தருகிறவரே, எங்களுக்கு பலம் தருகிறவரே நமக்கு நன்றி. நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் வைத்திருக்கிற தீர்மானத்தின்படி நாங்கள் நடந்து செல்ல கிருபை செய்யுங்க. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கபடியா உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட அதில் குறைவுகள் இருக்குமானால் அதை சரி செய்ய தேவ ஆவியானவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சத்துரு எவனை விழுங்கலாமோ ஒரு சுற்றி திரும்பும்போது தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றி எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் செய்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உண்மையே மேன்மைப்படுத்த, உண்மையை ஆராதித்து, உண்மையை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை அமையத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். எங்களையும் பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்குற பிள்ளைகள் என்ன கேட்டாலும் அதை நீங்கள் தந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு இருக்குமானால் ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா இருதய கதவுகளையும் தட்டி ஆண்டவரே உமக்கென்று திறக்கப்பட என் தேவன் பயன்படுத்துகிற நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நீங்கள் விடுதலை தந்து முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நிற்க தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தும், உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படியே நீ செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்திருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்துக்கு பயிர் கொடுத்துக்கிட்டே இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தமா செபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் மாமடி சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதி கன மகிமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.